நான் வாக்குறுதி கொடுத்து விட்டு போகிறவன் அல்ல. வாக்குறுதி தந்தால் என் தலையை அடகு வைத்தேனும் அதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறவன். நீங்களே நினைத்து பாருங்கள். 2 முறை நின்றார், வென்றார் நந்தகுமார். நான் 12-13 முறை காட்பாடி ஒரே தொகுதியிலே நின்று வெற்றி பெறுகிறேனே. அந்த மக்கள் என்ன பைத்தியமா எனக்கு ஓட்டு போடுவதற்கு? இல்லை. எவனுக்குமே சலிச்சிடும். இவனேவாப்பா 50 வருஷம் ஆச்சு அந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆகி. 50 வருஷமா எனக்கே ஓட்டு போடுறான். ஏன்? நான் அழகா இருக்கிறேன்னா? இப்ப இல்லை. காலேஜ் டேஸ்ல இருந்தேன். பணக்காரனா? இல்லை. இவர் மாதிரி கூட பழக மாட்டேன். நான் சர்வமுடன் எகிரிடுவேன். ஆனால் நான் அவ்வளவுக்கு காரணம், நான் தம்பி சொன்னதை போல யார் யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறேனோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவேன். அந்த நிறைவேற்றி விட்ட பிறகு உங்கள் கிராமத்துக்கு 8 கோரிக்கை வைத்தீர்கள். 7 முடிந்திருக்கிறது. 8வது சட்ட சிக்கல் இருக்கிறது என்று சொல்லி கணக்கை நேர் பண்ணுகிறேன். எனவேதான் எனக்கு அவர்கள் இந்தியாவிலேயே 12-13 தரம் ஒரு தொகுதியிலே நின்று வென்றவன் இந்த துரைமுருகன் மட்டும்தான். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 56 வருஷம் சட்டசபையில் எம்எல்ஏவா மந்திரியா உட்கார்ந்திருந்தார். 56 வருஷம். அடியே அவருடைய சிஷியன் நான் 53 வருஷம் நான் தான் சபையில் உட்கார்ந்திருக்கிறேன். அந்த சபையில் இன்றைக்கும் மரியாதைக்குரியவன் நான் தான். சீனியர் மோஸ்ட் லீடர் நந்தகுமாருக்கு தெரியும். நான் எழுந்து நின்றால் வேகமாக வருகிறவன் கூட கையை காட்டினால் அமைதியாகி விடுவார்கள். காரணம், 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சபையிலே இருந்து பல நுணுக்கங்களை தெரிந்தவன் நான். ஆக ஒரு தொகுதியை எல்லாரும் கேட்பான், அது எப்படி சார் ஒரே தொகுதியில் உங்களுக்கும் போர் அடிக்கலையா, ஓட்டு போடுறவனுக்கும் போர் அடிக்கலையான்னா? நான் சொல்லுவேன், நீங்கள் தொகுதின்னு சொல்கிறீங்க, நான் தொகுதின்னு சொல்ல மாட்டேன். அதை என் திருக்கோயில் என்று தான் சொல்லுவேன். ஓட்டு போடுகிறவன் தெய்வம். நான் 50 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் 2 வருஷத்தில் மறுபடியும் நிற்க போகிறேன்ல, நிச்சயமா. வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வெள்ளூருக்கு என்ட்ரன்ஸ் ஆச்சுன்னா அங்கேருந்து வரும்போது அதில் திருவள்ளம் வழியாக வந்தேன்னா 4 கதவில் இருக்கிற கண்ணாடி இறக்கிடுவேன். இறக்கிட்டு அவன் பார்க்குறானே இல்லையோ ரோட்டில், நான் கையாட்டிக்கினே போயிடுவேன். அவன் சொல்லுவான், ஐயோ மந்திரி கையாட்டுறாருண்ணா. அவர் சார், நான் இன்னும் அவருக்கு எதிர்த்தே போட்டேன் சார், ஆனால் எப்போ பார்த்தாலும் கையாட்டேன் சார், இந்த முறை அப்படின்டுவான். அதுதான் போடுவேன். கூலிங் கிளாஸ் போட மாட்டேன் தொகுதியில். காலரை தூக்கி போக மாட்டேன். ஏன்? அவன் பார்க்குறதுக்கு நம்மளில் ஒருவன் அவன் நினைக்கிறமே தவிர இவன் வேறுன்னு அவன் நினைக்கக்கூடாது. அதுதான் அந்த டாக்டிக்ஸ் தான் இவர் அடாப்ட் பண்ணுறார். நான் நினச்சி பார்த்தேன், என்னென்ன சொன்ன தெரியுமா? இவர் என்னென்ன சொன்ன தெரியுமா? நான் திட்டங்களை எல்லாம் நானாக போடல, பாபு போடலாமா, வெங்கடேஷா போடலாமா, இவர் கேட்டு போடலாம் என்று அவர் சொன்னவன்னு இவரால் செய்கிறாராம். எங்கேயா காது குத்துற? அது எதுக்குன்னா அதான் அணைக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.